கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சியிலே அதில் உள்ள ஐஸ்வர்யத்தை அறிந்தவர்களாக பரலோகத்தில் பூமியில் வாழ்கிற மூன்றாம் வானத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எபேசு நிருபத்தை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக ஆராய்ந்து வருகிறோம். அது எழுதப்பட்ட பின்னணியை பார்த்தோம். ஆக்கியோனை பற்றி கடந்த வாரத்திலே அவருடைய பின்னணி என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த எபேசு நிருபம் முதலாம் வசனத்தில் நாம் முதலாவதாக சொல்லப்பட்ட காரியம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் பவுல் என்று. அவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே அப்போஸ்தலன் என்று சொல்லப்படும் பொழுது தேவனால் டைரக்டா அனுப்பப்பட்டவன் அப்படி என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய வல்லமை பெற்றவன். தேவ வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்ற மாதிரி சுவிசேஷத்துல அவர் மூலமாக தேவன் அப்போஸ்தலன் மூலமாக பேசுகிறார். ஆகவேதான் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாத்திரமா சொல்றாரு, தேவ சித்தத்தினாலே, தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். அவர் அப்போஸ்தலன் என்பதற்கு காரணம் தேவ சித்தம். அது இது அவருடைய சித்தம் அல்ல, இது மனித சித்தம் அல்ல. தேவ சித்தத்தினாலே தான் அப்போஸ்தலன் என்பதை பவுல் ரொம்ப தெளிவாய் கூறுகிறார். அப்போ இந்த நிருபத்துல கூறப்பட்ட காரியங்கள் தேவ சித்தம் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அனாதி நோக்கம். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் தீர்மானித்திருந்த நோக்கம். அது ரகசியமாக இருந்தது. அந்த ரகசியம் இப்பொழுது அப்போஸ்தலனுக்கு வெளிப்பாடாக வந்து சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை தான் இந்த எபேசு நிருபத்திலே அவர் கூறுகிறார். ஆகவேதான் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றாரு, என்னுடைய சுய சித்தம் அல்ல, இது தேவனுடைய சித்தம். எது? இந்த நிருபங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் தேவனுடைய சித்தம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாடை நான் நேரடியாக கிறிஸ்துவனிடமிருந்து பெற்றவன். அநேக காரியங்களை அவர் நிருபங்களிலும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வெளிப்பாடு ஒன்று கூட மனுஷன் மூலமாய் வந்ததல்ல. இட் இஸ் நாட் கோயிங் த்ரூ ஹியரிங் சம்படிஸ் மெசேஜ். யாருடைய செய்தியோ கேட்பதினால் அல்ல, ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பதினால் அல்ல, நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடு கூட பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்கள் புத்தகங்களிலும் என்ன சொல்லப்பட்டதோ தீர்க்க தரிசனமாக, அது இப்பொழுது வெளியாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆதி காலம் முதல் அது மறைந்திருந்த ரகசியம் என்று சொல்லுகிறார். நீங்க இத நீங்க கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே திரும்ப திரும்ப எல்லா இடத்திலுமே சொல்லுவார் இந்த ரகசியத்தை குறித்து. நான் ஒரு வெளிப்பாட பெற்ற, அதனால அதுக்கு பைபிள் வார்த்தை தேவையில்லைன்னு சொல்லுகிறாங்கன்னா அது சுத்த பொய். நான் அத மாதிரி 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதற்கு பைபிள்ல வேதத்துல ஆதாயம் இருக்கு. நல்ல ஒரு பெரிய மூத்த போதகத்தை கேட்கும் பொழுது அவரும் மற்ற சிறிய போதகர்களும் சொன்ன வார்த்தை, என்ன ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அப்புறம் ஊமை ஆயிட்டாரா? இப்ப அவர் பேச மாட்டாரா? அப்ப இப்ப பேசுறதுக்கெல்லாம் நீங்க அத்தாட்சி வேதத்திலிருந்து கேட்டனா என்ன அர்த்தம்னா, ஏன்? அது அவங்க அறியாமையை காண்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வெளிப்பாடுகளும்
அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் வந்து பிரதானமாக பவுலின் மூலமாய் கொடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளும் பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவாய் இருந்தது. அது பங்கு பங்காக, வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் கடைசி காலத்தில் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன நடந்தது என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய பரிசுத்த வான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அதனாலதான் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறார். கொலோசியர் நிருபத்துல வந்தீங்கன்னா அங்க என்ன சொல்றார் பாருங்க. 22ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு, நீங்க கேட்ட சுவிசேஷம். அது சொல்லிட்டு 23ல என்ன சொல்றாரு, அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழிருக்கும் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு போல யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல. இப்ப யாருக்கு இது? அது தேவனுடைய நோக்கம். ஓசியாவும் சொல்றான், ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை சொல்றான். சகல ஜாதிகளும் சகல சிருஷ்டிகளுக்கும் அது பிரசங்கிப்பட்டு வருகிறது. அதற்காக என்ன பண்ணாரா ஆண்டவர்? அப்போஸ்தலனாக பவுலை தெரிந்து கொண்டார். சகல ஜாதிகளுக்கும் இந்த மறைந்திருந்த ரகசியம் சொல்ல வேண்டும். அதற்காக தான் என்ன சொல்றாரு, இப்பொழுது இப்போ அவர் இந்த பிரிசன்ல இருந்து எபேசு நிருபம், கொலோசை நிருபத்தில் எழுதினால கட்டுகளில் இருக்கிறார், ஜெயில நான் இருக்கிறேன். அதை சொல்லிட்டு 25ல இருந்தா நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆதி காலம் முதல், ஆதி காலம் அப்படின்னு உலக தோற்றத்திற்கு முன்னே தலைமுறை தலைமுறையாக மறைவாய் இருந்து இப்பொழுது பரிசுத்த வான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு அப்படின்னு அந்த தேவ ரகசியம் தான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தம், அந்த தேவ தீர்மானம், தேவ நியமனம் வெவ்வேறு வார்த்தையில நீங்க எபேசு நிருபத்துல பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ நியமனம் என்று சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கும் போது அது தேவ சித்தம், அது தேவ தீர்மானம் என்று சொல்லுவார். அதை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு என்ன பண்றாராம்? சபையின் பொருட்டு தேவனால், நல்ல வாருங்க, சபைக்காக, ஐயா அவருடைய தனிப்பட்ட வெளிப்பாடு பெற்று தான் வளர்வதற்காக அல்ல, சபைக்காக தேவனால் அப்போஸ்தலனுக்கு அளிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்ற உத்தியோகத்தின்படி அந்த அப்போஸ்தல ஊழியக்காரன் ஆனேன் என்று சொல்லுகிறார். அததான் அங்க அடுத்த வசனம் சொல்றாரு. 27 தான் அந்த ரகசியம். இந்த ரகசிய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் திரும்பவும் சொல்றாரு. யாருக்கு தான் தெரியப்படுத்த சித்தமானார்? சபையாகிய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, காலகாலமாய் அப்போ அப்போஸ்தலன் என்று அவர் தன்னை சொல்லுகிறதற்கு காரணம், இந்த மறைந்திருந்த ரகசியத்தை சபைக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவன் இவரை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். தேவ சித்தம் காலங்காலமாய் ஆதி முதல் மறைந்திருந்த ரகசியம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் சபைக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட. ஏன்னா அப்போ அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஆனா அது இன்னது என்று அவர்களுக்கே தெரியல. ஆவியானவரால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் வரப்போகிற காரியத்தை. ஆனா இப்பொழுது தேவன் அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்ல. அப்ப ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்னா, இப்ப சொல்றாங்கல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தோட ஆண்டவர் ஊமை ஆயிட்டாரா, பேச மாட்டாரான்னு கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்க அவங்களை நல்லா புரிந்து கொள்ளுறேன். அவர் இன்றும் பேசுகிற தேவன், ஒவ்வொரு விசுவாசியோடும் பேச பசி உள்ள தேவன், ஆசை உள்ள தேவன். அவர்
நம்மோடு உறவாடுவதற்கு பசியுள்ள தேவன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் அவருடைய சத்தத்தை கேட்பது அது பிறப்பின் உரிமை. மறுபடியும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டபடியினாலே, மரித்து போயிருந்த ஆவி இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் தேவ சத்தத்தை கேட்க முடியும், கேட்க வேண்டும். இது மறுபடியும் பிறந்தவனுடைய ஸ்லாக்கியம். ஒருவேளை ஆவி உயிர்ப்பிக்கப்படாதவன் கேட்கவே முடியாது. ஏன்? ஆவி அங்கு உயிர் இல்லை. அது உயிரோடு இருக்கிறபடினாலே அங்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும், கேட்க வேண்டும். அதுல ஆனா ஒருபோதும் ஆவியானவர் வேத வசனத்துக்கு புறம்பாக பேச மாட்டார். ஏற்கனவே சொன்னவைகளை திருத்தமாக உறுதிப்படுத்துவார். அதனாலதான் பவுல் திரும்ப ஆதி காலம் முதல் இருந்த தீர்க்க தரிசனம், இது இந்த வெளிப்பாடெல்லாம் எனக்கு கொடுத்தார் என்றால் இது மறைந்திருந்தது. இதற்கு அத்தாட்சி பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அதை இப்பொழுது தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று தான் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாததை அங்கு சொல்லப்படவில்லை. இந்த வெளிப்பாடெல்லாம் ஆதி காலம் முதல் தேவனுடைய திட்டம், தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது. இத ரோமர் நிருபத்திலேயும் பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வெளிப்பாடு தான் இவர் சொல்றாரு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஆவியிலே என்னென்ன நிறைவேற்றினார் என்பதை பவுல் வெளிப்பாடாக சொல்லுகிறார். அததான் இங்க சொல்றார் பவுல். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில், அப்படிதானே, முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி, இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பற்றி, சுவிசேஷம் என்பது வெளிப்பாடு, ரகசியம், இந்த வெளிப்பாடுகளை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி இயேசு கிறிஸ்துவானவர், அந்த வெளிப்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன், மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அதை சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம். அதே நல்லா பாருங்க. சகல ஜாதிகளையும், ஐயா, தேவனுடைய நோக்கம் ஆதி காலம் முதல் வெறும் இஸ்ரவேலர் அல்ல, சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட சகல ஜாதிகளில் இயேசு கிறிஸ்துவுக்குள், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் மிக முக்கியமான பதம். அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், அங்க ரோம சபையை பார்த்து சொல்லுகிறாரு, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. எதற்குங்க இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது? ஏற்ற காலத்தில் இயேசுவானவர் அதை நிறைவேற்றினார், அவர் பலமாய் நிரூபித்தார். அவர் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுமா? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு பவுலாகிய அப்போஸ்தலனுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்தார். ரொம்ப தெளிவா சொல்றாருல்ல. அதனாலதான் சொல்ற, தேவ சித்தத்தினாலே, தேவ சித்தம் இது. தேவ சித்தம் என்ன? சகல ஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசித்து, அதாவது சுவிசேஷத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவான்களாக வேண்டும். இந்த நோக்கத்திற்காக பரிசுத்த பவுல், இது தேவ சித்தம். அதனால சொல்றாரு, தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். நீங்க ரொம்ப இதே தான் நீங்க 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 16 சொல்லுவாரு. ரோமர் 16க்கு வந்தீங்கன்னா
25ஆம் வசனம். அதேதாங்க சொல்றாரு பாருங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது, இது எதுவும் புதுசு இல்ல, தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவார், நான் உங்களுக்கு எடுத்து படிக்கிறேன். நான் அப்போஸ்தலன் தேவ சித்தத்தினால் மாத்திரமல்ல, தேவ கட்டளையினால் நான் என்னவா இருக்கிறேன், அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். தேவ கட்டளையினால் அவர் அப்போஸ்தலன் என்று அங்கு சொல்லுவார். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. அனாதி தேவனுடைய கட்டளையின்படி இப்பொழுது பவுலுக்கு வெளியாக்கப்பட்டதும். எதற்கு வெளியாக்கப்பட்டது? அப்போஸ்தலனாக இருந்தபடினால் அவருக்கு வெளியாக்கப்பட்டது. என்ன வெளியாக்கப்பட்டது? தேவ சித்தம் வெளியாக்கப்பட்டது. ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம், தேவ சித்தம், தேவ தீர்மானம், தேவ நியமனம் வெளியாக்கப்பட்டது. என்ன? எதற்கு? அதை கேட்டு சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட இந்த ரகசியத்தை பவுலுக்கு தெரியப்படுத்தினார். ஆகவேதான் அவர் ரொம்ப ஆணித்தரமா என்ன சொல்றாரு, தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எபேசு நிருபத்திற்கு. இது இங்க சொல்லப்பட்ட கருத்துகள் அல்லது இங்க சொல்லப்பட்ட சத்தியங்கள் என்னுடையது அல்லவே அல்ல. அது தேவனுடையது, அது தேவ சித்தம், அது தேவனுடைய ரகசியம். அது எல்லா ஜாதிகளுக்கும் சொந்தம். கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய சுவிசேஷம். அந்த சத்தியத்துக்கு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது. இது தேவனுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. அததான் அவர் அங்க சொல்லுகிறார். அப்போ தெளிவாய் தெரிகிறது, இது தேவ சித்தம் என்று அவர் சொல்லுகிறார். தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலன் என்று அவர் சொல்லுகிறார் அங்க. அப்ப பாருங்க, எதற்காக இது அவருக்கு வெளியாக்கப்பட்டது என்பதையும் இந்த 2 இடங்களில சொல்லுவதை பார்க்கலாம். நீங்க அதை எபேசு நிருபத்துல இன்னும் தாராளமாக பார்க்க முடியும். எபேசு நிருபத்திற்கு வாங்க. எபேசு நிருபத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். காலங்கள் நிறைவேறும் போது, அப்படிதானே? we are in the dispensation period of grace. இந்த காலத்திற்காக என்ன பண்ணறான்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்திற்குமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். இது தேவனுடைய அனாதி தீர்மானம். இது அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம் என்று சொல்லுகிறார். அதைதான் பவுலுக்கு இப்பொழுது வெளிப்பாடாக தருகிறார். அதை இங்கே வெளிப்படுத்துகிறார். இத சொல்லிட்டு தான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. கற்றொன்றவனாய் இருக்கிறேன் முதல் வசனம் சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்கள். வாட் இஸ் காட்ஸ் ஆர்டர்? எனக்கு அப்போஸ்தல ஊழியம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அளிப்பதற்காக. உங்களுக்கு தேவ கிருபையை, தேவனுடைய வெளிப்பாட்டை, ரகசியத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்றது அர்த்தம் பாருங்க. அது என்ன என்பது உடன் சுதந்திரர், ஒரே சரீரம், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியம் என்னங்க? தேவ சித்தம், தேவ தீர்மானம், இது தேவ நியமனம். என்ன? அவரோடு கூட உடன் சுதந்திரர், ஒரே சரீரம், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல செய்தி. We became one with him and every promise became yes and amen. அவரோடு ஒன்றாகி விட்டோம். அவரை பற்றிய உண்மை எல்லாம் என்னை பற்றிய உண்மை. அவரே எனக்கு எல்லாவுமானார். இனி என்னுடைய தகுதி அல்ல. என் நீதி எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? அவர்தான். என் பரிசுத்தம் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? அவருடைய பரிசுத்தம் தான். என்னுடைய வல்லமை அதிகாரம் என்னன்னு கேக்குறீங்களா? அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் தான். என்னுடைய விசுவாசம் என்ன தம்பின்னு கேக்குறீங்களா?
அவருடைய விசுவாசம் தான் என்னுடைய விசுவாசம். அவருடைய அன்பு தான் என்னுடைய அன்பு. அவருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. அவர் கல்வாரி சிலுவையிலே அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்றால் அது என்னுடையது. அதுதான் இங்க சொல்றாரு. அந்த ரகசியம். இப்போ நான் வேறு அவர் வேறு அல்ல. அவருக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாம் எனக்கும் நடந்தது. அவரை பற்றிய உண்மையெல்லாம் என்னை அந்த ரகசியத்தை, அது தேவ சித்தம், அது தேவ தீர்மானம், அது கிருபையின் நியமனம். அததான் சொல்றாரு. அந்த ரகசியத்தை குறிந்து 5ஆம் வசனத்துல பாருங்க. அதை நீங்கள் வாசிக்கையில் இது என்ன சொல்றாரு? முதல் அதிகாரத்துல 9, 10 சொன்னதை திருப்பி இங்க சொல்றாரு. முன்னாலேயே உங்களுக்கு சொன்னேன்றத. இந்த ரகசியம் இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஏன் இயேசு வரவில்லை? இயேசு வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது நிறைவேற்றினபடி பரிசுத்த ஆவியானவர் பழைய உடன்படிக்கையிலே ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது போல மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்னில ஒண்ணுமே மேன்மை இல்லை. என் கிரியை பார்த்தா சான்ஸே இல்லை. நல்லா நான் போன வாரமே பவுலுடைய பேக்ரவுண்ட சொன்னேன். அந்த பேக்ரவுண்ட பார்க்கும் பொழுது இவ்வளவு மேன்மையான வெளிப்பாடுகளை பெற்று அப்போஸ்தலனாக செயல்படுவதற்கு தகுதியே இல்லை. அப்சல்யூட்லி நோ சான்ஸ். அப்படிதானே? எப்படி ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிள்ளை பெறுவதற்கு சான்ஸே இல்ல. ஆனா தேவன் அங்க நிறைவேற்றி காண்பிக்கிறார். இங்க அதுதான் கிருபை. மனித கிரியை அல்ல. மனுஷனால முடியாததை செய்கிறவர் என்பதை காண்பிக்கிறார். தேவ கிருபை அதை செய்கிறது. ஆபிரகாம் முயற்சித்து முயற்சித்து எல்லாம் ஃபெயில். கடைசியில் முடியாதுன்ற ஸ்டேஜ்ல தேவனே ஆபிரகாமுக்கு செய்கிறார். வாக்கு தத்தத்தின்படி கிருபையின்படி சொல்ல. இங்க என்ன சொல்றாரு? இவன் எவ்வளவோ ஆண்டவருடைய அழைப்பு அவன் கற்பத்தில் உருவாகும் முன்னே, அப்படித்தானே சொல்றாரு கலாத்தியர் 1:15 தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை இந்த ஊழியத்திற்கு கிருபையினால் பிரித்தெடுத்தார். ஆனா 30 வயசு வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவன், கமாலியலின் பாதத்திலே கற்று தேர்ந்தவன். அவன் பேக்ரவுண்ட் வந்து வேதத்துல ஃபுல் நாலேஜ், ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இருந்த அந்த மத பேதத்திற்கு தலைவனாக, கொலைக்காரனாக, சபையை அழிப்பவனாக, அப்படித்தானே? ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் தூஷணம் சொல்ல கம்பல் பண்ணுபவனாக, ஜெயிலில் போடுபவனாக, அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் போனான். ஆனா அவனுடைய அழைப்பு என்னங்க? அவளை எக்ஸ்ட்ரீம் போனவனுடைய அழைப்பு என்ன? அது கொஞ்சம் பாருங்க. அதனாலதான் போனவன் அவனுடைய பழைய வாழ்க்கையை காண்பித்தேன். என்ன வேதம் அவனை குறித்து என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ண. அதாவது நான் ஒரே வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். பிசாசை மனித ரூபத்தில் பார்க்க வேண்டுமானால் சவுலை பற்றி சொல்லினது இங்க பார்க்கலாம். சபையை துன்புறுத்தினவன், சபையை அழித்தவன், கொலைக்காரன், அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வந்தவன். அவ்வளவு வேலையை அவன் செஞ்சான். ஆனா அவன் மேல ஒரு அழைப்பு இருந்தது. எப்போ? என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்காக என்னை பிரித்தெடுத்தார் என்று கலாத்தியர் 1:14 தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி 15 கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம எங்க பார்க்கிறோம்? ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பற்றி பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அங்க 9, 6, 11 சொல்வதை படித்து பாருங்க. என்ன சொன்னாரு? இது கிரியையினால் அல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தர் என்று சொல்வதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கிறவராலே உறுதிப்படும்படி. கிரியையினால் அல்ல. கிரியையினால்னா பவுலுக்கு சான்ஸே இல்ல சவுல் பவுலாய் மாறுவதற்கு. அது கிரியையினால் அல்ல.
அழைக்கிறவருடைய அழைப்பினாலே தெரிந்து கொள்ளுதினாலே அது உறுதிப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவ தீர்மானம், தேவ சித்தம், தேவனுடைய அழைப்பு மாறாதது. அது ரொம்ப அழகா சொல்றாருல்ல. தேவனுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. எந்த எக்ஸ்ட்ரீம் போ உன் சுய சித்தத்துல, என்னுடைய அழைப்பு நீ வந்தே ஆவா என்று அவனை அந்த தமஸ்கு வீதியிலே சந்தித்ததை கடந்த வாரத்துல பார்த்தோம். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனத்துல, தேவனுடைய பலத்த சத்துவத்தால். நான் எபேசியர் 3:7 சொல்றேன், கலாத்தியர்ல இருந்து இப்ப இங்க வந்துட்டேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் பவுலுக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு அப்போஸ்தலனானேன், ஊழியக்காரனானேன் என்று சொல்லலாம். அப்போ இவ்வளவு பெரிய மாபெரும் சாக்கியத்தை பவுல் பெற்றது தேவனுடைய வரமாகிய கிருபை. தேவனுடைய வரமாகிய கிருபை என்று சொல்லுகிறார். அவருக்கு இலவசமாக, வரம் என்னங்க, கிஃப்ட், கேரிஸ், இலவசம். கிருபை என்றாலே கேரிஸ், இலவசம். அவர் இங்க என்ன சொல்றாரு, வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானேன். எந்த சுவிசேஷம்? மரித்து உயிரோடு எழுந்தபடியினாலே ஒரே சரீரம், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி, அவரோடு கூட எல்லாவற்றுக்கும் நான் உடன் சுதந்திரம். இதற்கு இதுதான் சுவிசேஷம். இது எப்படி நடந்தது? இயேசு மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறினதன் மூலமாக. அததான் அவர் சொல்றாரு. இந்த எல்லாரும் அதுக்கு முன்னால பார்த்தாங்க. அப்போஸ்தலருக்கு எல்லாம் தெரியும் அவர் மரித்து எழுந்ததெல்லாம். பழைய ஏற்பாடுல இருந்து கோட் பண்ணி பேதுரு பேசுவதெல்லாம் பார்த்தோம். ஆனா முழு வெளிப்பாடு யார் மூலமாக வந்தது? பவுல் மூலமாக வந்தது. பேதுரு சொல்றது நம்ம 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்துல, அப்புறம் தினமும் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலி வீட்டுல பேசும்போது அந்த வெளிப்பாடை நம்மால் பார்க்க முடியும் ஓரளவுக்கு. ஆனா முழு வெளிப்பாடு, சிலுவையில் என்ன நடந்தது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பாதாளத்திற்கு சென்று எப்படி அவர் எழும்பி வந்தார், என்ன காரியங்களை நிரப்பித்தார், எப்படி அந்த வரங்களை எல்லாம் அவர் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை பவுலின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். அததான் இங்க சொல்றாரு, இது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு, அப்போஸ்தல அழைப்பு என்னுடைய மெரிட்டே இல்லை, நான் தகுதியே இல்லாதவன், அது சான்ஸே இல்லாதவன், எந்த விதத்திலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனா அவருடைய கிருபை, அவருடைய வரம், அதான் சொல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய சுவிசேஷத்தினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அதை சொல்லிட்டு தான் திருப்பி 8ஆம் வசனம் சொல்றான் பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் இளையவன் என்று சொல்லுகிறார். நான் அப்போஸ்தலன் சொல்லி சொல்லுவதற்கு கூட எனக்கு வாய் வரல. ஏன் அவ்வளவு தூரத்துக்கு சபையை துன்படுத்தினவர். இங்க என்ன சொல்றாரு, அப்போஸ்தலருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவர். ரட்சிக்கப்பட்ட எல்லாரிலும் நான் அவ்வளவு பெரிய கொடூரமானவனாக, தேவனுக்கு விரோதமாக இயேசுவையே துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன் என்று அவனுடைய மனசாட்சி சொல்லுகிறபடினால் அவன் என்ன சொல்றான், இப்ப என்ன பண்றானா, ஆண்டவருடைய கிருபை, நீங்க அதை தான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வரம், ஆண்டவருடைய கிருபையின் வரம் இப்ப என்ன பண்ணிடுச்சான் பாருங்க, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அதுதான் எபேசியர் நிருபத்தின் கருப்பொருள். அவருடைய ஐஸ்வர்யம் என்னங்க? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய செல்வத்தின் ஐஸ்வர்யம், ஒவ்வொன்றையும் தெரியப்படுத்துவதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய தீர்மானம். 9ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, இது அப்போ தேவ தீர்மானத்தின்படி நான் அப்போஸ்தலன். ஆனா தேவ சித்தத்தினாலே, தேவ தீர்மானத்தினாலே
அஹ், அவர் அப்போஸ்தலனாக்கப்பட்டேன் என்பதை அவர் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இத முதலாம் அதிகாரத்திலே சொன்னார்ல. அஹ், எல்லா 10ஆம் வசனத்துல பாருங்க, தீர்மானித்த தயவுள்ள சித்தத்தின்படி. 12ல பாருங்க, தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆல் சாவரின், அப்படிதானே? தேவனுடைய இறையாண்மையின்படி, தேவ தீர்மானத்தின்படி நான் முன்குறிக்கப்பட்டு அஹ், தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை அங்க அவர் சொல்லுகிறத பார்க்கிறாரு. அங்க எல்லாரையும் நம்பி சேர்த்துதான் அங்க சொல்றாரு. தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லும் பொழுது, ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன்னா, அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலன் என்று அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அதுல ஒரு ஸ்ட்ராங் கருத்தை நமக்கு சொல்லுகிறார். டோன்ட் டேக் இட் லைட்லி. எவ்ரி வேர்ட் இன் திஸ் எபிஸ்டில், இந்த நிருபத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய ரகசியமான, தேவனுடைய தீர்மானமான, தேவனுடைய சித்தமான பரிசுத்தவான்களின் ஐஸ்வர்யம், அது கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம். ஏன்? அவரோடு கூட உடன் சுதந்திரர், ஒரே சரீரம், வாக்குத்தத்தத்துக்கு பங்காளி. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன சொல்றாரு? தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய, தேவ சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து. இங்க மாத்திரம் சொல்றாரா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுதான் சொல்றாரு. அப்படிதானே? 1 கொரிந்தியர் 1:1 அதுதான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1:1, கலாத்தியர்ல வரிசையா சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்க எபேசு, கொலேசியர், பிலோமன், ஒவ்வொன்றிலையும் அவர் அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தினாலே, தேவ சித்தத்தினாலே என்று சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு எந்தவித குளறுபடியே வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. இது தேவனே உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், தேவன் உங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்வார். இந்த எபேசு நிருபத்தின் கருப்பொருளை புரிந்து கொண்டோமானால், இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டோமானால், இந்த சத்தியத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டோமானால், தேவன் நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்வார் என்று சொல்கிறார். அதான் அவர் இங்க சொல்றது. அப்ப பாருங்க, இதுதான் அவருடைய பிரதானமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய அழைப்பை நீங்க பார்க்கணும்னா, தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலன் பவுலுடைய அழைப்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பதான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த முடியும். பேதுரு 1 பேதுருல சொல்றாருல. அப்போ அததான் சொல்றாரு. அந்த அழைப்பை நீங்க இத முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா, ரோமருக்கு வாங்க. நான் ரோமர் 1:1 சொல்லிட்டு போறேன். அதை வாசிக்கிறது பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். அவனுடைய அழைப்பு என்னங்க? தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலன். இப்போ இங்க என்ன சொல்றாரு? அழைப்பினாலே நாம் அப்போஸ்தலன். அப்ப பாருங்க, தேவ சித்தத்தினாலே, தேவ தீர்மானத்தினாலே, தேவனுடைய நியமனத்தினாலே, அப்படின்னு நாங்க எபேசு நிருபத்துல சொல்றோம். இங்க என்ன சொல்றாரு? அழைப்பினாலே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்பை நம்ம பார்க்கிறோம். எங்கெல்லாம் பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் 11ஆம் வசனத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, தமஸ்கு சொல்லப்படும் என்று. அங்க அனனியா வந்து இந்த அப்போஸ்தல அழைப்பை சொல்லுவதை பார்க்கிறோம். அது 21ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த அப்போஸ்தல அழைப்பு அவனுக்கு எப்படி வந்தது என்பதை, அவன் என்னென்ன காரியங்களை அப்போஸ்தலர் அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். இங்க சொல்லாதது. இந்த 9:15ல சொன்ன அனனியாவுடைய எக்ஸ்பான்ஷன் தான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த எருசலேம் சபைக்கு முன்பாக அவன் சாட்சி சொல்லும் பொழுது. அப்போ அதேதான் தனக்கு வெளியாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு தரிசனமான இந்த 21ஆம் அதிகாரம் சொல்றான். அப்பொழுது ஆண்டவர் என்ன அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்ன அழைத்தார் என்றான். அதை குறித்து அங்க அகிரிப்பா ராஜா கிட்ட பேசும்போது 26ஆம் என்ன போன வாரம் கடைசி அவங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். 26:16ல இருந்து 18 வசனங்கள் அவன் சொல்றான். அங்க அவனுடைய அப்போஸ்தல அழைப்பு. அப்ப பாருங்க, அந்த பரம தரிசனத்திற்கு, அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாம இருக்க முடியுமா அப்படின்னு அகிரிப்பா ராஜாவை பார்த்து அவன் கேட்கறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க,
அழைப்பினாலே அவன் அப்போஸ்தலன். அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுதே அவனை அப்போஸ்தலனாக தேவன் அழைத்தார். அனனியா வந்து அதை உறுதிப்படுத்துகிறான். அவன் எருசலேம் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசிக்கிறான். அழைப்பை பெறுகிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அழைப்பை பெற்ற உடனே அப்போஸ்தலன் ஆயிட்டானா? இல்ல. கிட்டத்தட்ட 15, 16 வருடங்களுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தல அழைப்பிலே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அதுவரை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதில் உறுதியாய் இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்திற்கேற்ப தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். அவனுடைய அப்போஸ்தல அழைப்பு நிறைவேறுவதை நாம் பின்னாடிதான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல தான் அந்த அந்தியோகியா சபையில 10 வருடம் அவன் என்னவா இருந்தான்? தீர்க்கதரிசியும் உபதேசியுமாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை தீர்க்க தரிசனத்தினால் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அனனியா தீர்க்க தரிசனத்தினால் சொல்லுகிறான். டைரக்டா இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா அப்போஸ்தலர் 13 தான் அது நிறைவேறுவதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் பிரித்து எடுக்கிறாங்க. அப்பங்கூட எருசலேம் சபையில் அவர்கள் அங்கீகரிக்கப்படல. அந்தியோகியா புறஜாதியாருடைய சபையிலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டார்கள். ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அந்த 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல பார்க்கிறோம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி 14, 15, 13ல ஆரம்பிச்சு 14ல முடிச்சுட்டு அந்தியோகியாவுக்கு வரும்பொழுது அங்க ஒரு பெரிய கலவரம் வருது. பவுல் சொல்லுகிற இந்த ரகசியம், இந்த வெளிப்பாடு தவறு என்று சொல்லி. அதனாலதான் எருசலேம் அப்போ ஆண்டவர் அவரோடு பேசினபடியினாலே தேவ அறிவிப்பினாலே எருசலேமுக்கு போனேன்னு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் முதலாம் 2 வசனங்களில வாசிக்கிறோம். அதன்படி அவங்க போறாங்க. அப்போதான் எல்லாவற்றையும் கேட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற அந்த அப்போஸ்தலர்கள் எங்க எருசலேம் சபையிலே இருந்தவர்கள். அதான் அது என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி, அந்தியோகா ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அவங்க அங்க அங்கீகரிப்பதை பார்க்கிறோம். அப்போ அழைப்பை உறுதிப்படுத்த அத்தனை ஆண்டுகள் ஆனது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆனது. அவர் 30 வயதுல ரட்சிக்கப்பட்டாலும் அழைப்பை பெற்றாலும் 45, 46 அவர் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னியே முடிச்ச பிறகுதான் அவங்களால அங்கீகரிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். இது நீங்க படிக்கணும்னா கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல அதை சொல்லுவார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? 14 வருஷம் சென்ற பின்பு நான் எப்போங்க நான் முதல் தர எருசலேமில் இருந்தேன்றத 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த 14 வருஷம் 18ஆம் வசனத்துல பாருங்க, 1:18 படிச்சு படிச்ச தெரியும். அவன் ரட்சிக்கப்பட்டு அரபி தேசத்துக்கு போய் தமஸ்குல எல்லாம் சிலிசியா பகுதியில எல்லாம் ஊழியம் செய்து 3 வருஷம் சென்ற பின்பு எருசலேமுக்கு முதல் தடவை 15 நாள் போனேன். அப்போ அந்த 21ஆம் அதிகாரத்துல சொல்றான்ல, நான் ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசித்தேன். அதை சொல்றல 21, 17. அதுதான் இந்த 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் 14 வருஷம் கழித்து தான் திரும்ப நான் எருசலேமுக்கு போனேன்றார். எப்போ? இந்த கான்ட்ரவர்சி வந்தபோது. அப்போ மூப்பர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களா பாருங்க, எனக்கு வலது கை கொடுத்து 9ஆம் வசனம் பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட அந்த 15ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் 15ல நடந்த சமாச்சாரம். நீங்க ஆக்ட்ஸ் 15 குறிச்சு அதை படிச்சு பாருங்க. இதை படிக்கும் அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது எருசலேம் சபையில் தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனமுள்ள யூதர்களுக்கும் பவுலும் பர்னபாவும் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக தமது வலது கையை கொடுத்து அப்படின்னு அங்கீகரித்தார்கள். அப்ப யோசித்து பாருங்க,
அவன் இங்க 14 வருஷம், அதுக்கு முன்னால எருசலேம் போனது 3 வருஷத்துக்கு அப்புறம் 17, அப்போ அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் ஆகிறது. அவனை எருசலேம் சபை அப்போஸ்தலனாக அங்கீகரிப்பது. ஆனா தேவன் அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதது, கிருபை வரங்களும் மாறாதது. என்ன கிருபை வரம்? அப்போஸ்தல ஊழியம். அது வரமாக கொடுக்க. அதுதான் இங்க என்ன சொல்றாரு ரோமர் 1:1 ஊழியக்காரன், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு, பாண்ட் சர்வன்ட் அப்படின்னா என்ன? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய தான் நான் இங்க இருக்கேன். நத்திங் எல்ஸ். ஐ எம் ஜஸ்ட் a puppet. அவர் செய்ய, அவர் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே தான் இங்க அந்த வார்த்தையை தான் இங்க சொல்றாரு. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்காரு, ஐ எம் a bond servant. அதுதான் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவனும் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே இந்த ரகசியமாகிய சுவிசேஷத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, தேவ சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். இங்க ரோமர்ல வரும்பொழுது என்ன சொல்றாரு? அழைப்பினாலே நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். அந்த தேவ சித்தத்தினாலே எபேசுல சொன்னாரு. ரோமர் 1:1 அவருடைய பாண்ட் சர்வன்ட், ஊழியக்காரன், அழைப்பினாலே நான் அப்போஸ்தலன் என்று சொல்லி, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவ சித்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். எந்த சந்தேகமே இல்லாது நான் சொல்லுகிற வார்த்தை என்னோடு இருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை என்று ஆண்டவர் சொன்னார்ல, நான் சுயமா அந்த அத்தாரிட்டியில நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறான். அழைப்பினாலே நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறான். அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சித்தத்தினாலே, திரும்ப அதான சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அங்க பாருங்க, கலாத்தியர்ல திரும்பவும் பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே, சாரி நான் எபேசியருக்கு போயிட்டேன், மாறி வருதுன்னு பார்த்தேன். கலாத்தியர் 1:1 பாருங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே, நாட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். யாரோ என் தலைமையில கை வச்சு எனக்கு அப்போஸ்தலத்தை இம்பார்ட் பண்றதில்ல. இட் இஸ் காட்ஸ் வில், இட் காட்ஸ் காலிங். இன்னைக்கு நிறைய பேர் போய் பெரிய ஊழியக்காரன் போய் எனக்கு இம்பார்ட் பண்ணுங்கன்னா வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலன் என்றால், என்னை அப்போஸ்தலன் ஆக்கினவர் மனுஷன் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் நான் உங்களுக்கு எழுதுகிறது என்று சொல்லுகிறார். இத சொல்லிட்டு அங்க 15ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. தேவ சித்தத்தினாலே என்று சொன்னவர், அழைப்பினாலே என்று சொன்னவர், இங்க 14-15 படிக்கும் பொழுது கிருபையினாலே என்னை அழைத்தான். இந்த அப்போஸ்தலர் பட்டம் நான் ஏற்கனவே அங்க 3:7-8 வாசித்து காமிச்சேன் பேசல. கிருபையினாலே, கிருபையினாலே, அதேதான் இங்கேயும் சொல்றாரு, கிருபையினாலே. அப்போஸ்தலர் 3:7-8 அங்க 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வாசித்தோமே அதேதான். அப்போ இவர் அப்போஸ்தலர் தேவ சித்தத்தினாலே, தேவ அழைப்பினாலே, தேவ கிருபை, யாருமே மறுக்க முடியாது. ஏன்?
அவருடைய முன்னால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இத தேவ கிருபை என்று சொல்லலாம். இந்த அழைப்பை பற்றி அவர் இன்னும் இங்க ஆழமா சொல்லுவாரு. அது நம்ம பின்னாடி கலாச்சாரத்துல பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டோம். கொலோசையில அதே தான் சொல்லுவார். அ கொலோசையில அதே தான் சொல்லுவாரு. அ தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுவார். தெசலோனிக்கேக்கு வராது. திரும்ப 1 தீமோத்தேயுக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:1 என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும், நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடியே, இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். எப்படியா? கட்டளையிட்டபடி. அ இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடி தேவ சித்தத்தினாலே, தேவ அழைப்பினாலே, தேவ கிருபையினாலே அப்போஸ்தலன் என்று சொன்னவர், இப்பொழுது யார் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் எப்படி? அவருடைய கட்டளையின்படியே. இட்ஸ் காட்ஸ் கமாண்ட்மென்ட் ஃபார் மீ. இத நான் அதனாலதான் அவர் என்ன சொல்றார் 1 கொரிந்தியர் 9 வரும்போது, இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது கட்டளை. நோ ஆப்ஷன். நான் செஞ்சா செய்யலாம், செய்யக்கூடாது என்பதல்ல. அதனாலதான் அங்க சொல்றாரு, இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றார் பாருங்க, கட்டளையிட்டபடி. கிறிஸ்துவின் கட்டளையினாலே நான் அப்போஸ்தலன். தேவ சித்தத்தினாலே நான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அப்படிதானே? தேவனுடைய அழைப்பினாலே நான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். தேவ கிருபையினாலே நான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு? கட்டளையினாலே. அழைப்பை எவ்வளவு ஆணித்தரமாக பெற்றார், அதில் எவ்வளவு உறுதியாயிருந்தார். 2 தீமோத்தேயு 1 வாங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாப்போம். இங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு இந்த அப்போஸ்தல அழைப்பை பற்றி. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம். என்னங்க? அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசியாதவன் ஆக்கன். இதுதான் வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதை கீழ்ப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24 சொல்வதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவ சித்தத்தினாலே, தேவ சித்தம் மாத்திரம் அல்ல, தேவ வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறவனுக்கு. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் அப்போஸ்தலன். கட்டளையின்படின்னு சொன்னாரு, இங்க வாக்குத்தத்தத்தின்படி என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தினாலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். அதே நீங்க 1 தீமோத்தேயுல இது அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். 14ஆம் வசனம் பாருங்க. 13லயே அவர் சொல்றாரு. 12 1 தீமோத்தேயு 1:12 உண்மை உள்ளவன் என்று எண்ணி நான் இவ்வளவு துன்பப்படுத்தினாலும் நான் விசுவாசித்த பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்திலே நான் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே என்னை அப்போஸ்தலனாக அழைத்தார் என்று அவர் அங்க சொல்வதை பார்ப்போம். உண்மை உள்ளவன் என்று சொல்லி தன்னை அழைத்ததை அவர் அங்கு சொல்லுகிறார். தீத்துல பாருங்க, அங்கேயும் அந்த அப்போஸ்தலர் அழைப்பை பற்றி அவர் சொல்வதை பார்க்கலாம். தீத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம், தேவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய பவுல். ரோமருக்கு சொன்னதான் சொல்றாரு. ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல். அதை சொல்லிட்டு 3ஆம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க பாருங்களேன். 3ல இருந்து நீங்க படிக்கணும். பொய்யுரைய தேவன் இங்க சொன்னார்ல, நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தத்தின்படி அப்போஸ்தலன். அததான் இங்க சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை. எப்படி வாக்குத்தத்தத்தின்படி நீங்க கேட்கலாம். ஐயா, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசம் உண்டாக சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளவர்களுக்கு உண்டாகும்படி. எதற்கு இந்த அப்போஸ்தலர் அழைப்பு? வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்த நம்பிக்கை உண்டாக வேண்டும். விசுவாசம். அப்படிதானே?
அதற்கு தான் இந்த ஊழியம். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு, விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவன் கட்டளையின்படியே, 4ஆம் வசனம் பாருங்க, தேவனுடைய கட்டளையின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷம், ரகசியம், வெளிப்பாடு, அந்த பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். இதேதான் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அழைப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை 1 தீமோத்தேயுல என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும்ன்றத சொல்றத பாருங்க. 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடையும் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி சத்தியத்தை அடைய முடியும்? அவர் அதற்காக தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் 6ஆம் வசனத்துல. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவராகிய மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதற்காகவே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதற்கு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, மீட்பு நடந்து முடிந்து விட்டது. இத எல்லாரும் கேட்டு விசுவாசித்து அதை பெற்று அனுபவிக்க வேண்டும். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? எல்லா மனுஷரும், எல்லா ஜாதிகளும், அப்படித்தானே ரோமர்ல ஆரம்பிச்சாரு. எல்லா ஜாதிகளும், ரோமர் 1 அதிகாரம் 6, 7 வசனம் வாசித்தோம். எல்லா ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொருட்டு இங்க அதைதான் சொல்ல வர்றாரு. எல்லா ஜாதிகளும் ரட்சிக்கப்படணும் தேவ சித்தம். அது நிறைவேறிடுமா? அந்த தேவ சித்தம் நிறைவேறணும்னா இந்த சுய சித்தம் உள்ள மனிதன் அதை விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். அவன் விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டுமானால் ஒரு அப்போஸ்தலன் அதை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும், அதை அவளுக்கு போதிக்க வேண்டும். அதைதான் சொல்றாரு. இதற்காக நான் என்ன பண்றேன்னா சத்தியத்தை விளங்க பண்ணுகிறேன், விசுவாசத்தையும். அதேதான் அங்க தீத்துல சொல்றதை பார்த்தோம். அதே இங்க சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அப்போஸ்தல ஊழியத்தின் பாக்கியத்தை அவர் இங்கு சொல்வதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு தான் பெற்றது எப்போ? அப்போஸ்தலர் 9:15 பார்த்துறோம். 9:11 ஆண்டவர் சொல்றாரு, தரிசனமாய் தனக்கு சொன்னதை 26, 16, 18 சொல்றாரு. நான் வேணா திரும்பவும் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 9:11 வாசிட்டு அதை வாசித்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, எவ்வாறு இவர் அப்போஸ்தலன் ஆனார் என்று பார்க்கிறோம். தேவ சித்தத்தினாலே, தேவனுடைய அழைப்பினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய கட்டளையினாலே, தேவனுடைய வாக்கு சத்தத்தினாலே என்று சொல்லுகிறார். இவ்வாறு பவுல் தான் எப்படி அப்போஸ்தலன் ஆனேன் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு எதற்கு இந்த அப்போஸ்தலர் ஊழியம் இப்ப நம்ம படிச்சது அப்படித்தானே? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மீட்கணும், எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், புறஜாதிகள் கூட இந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு இந்த அப்போஸ்தல ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவர் பெற்றதை தான் தன் சபைக்கு கொடுத்தேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய அழைப்பு. அத எந்த சந்தேகம் இல்லாத அளவுக்கு அவர் இங்கு சொல்வதை பார்க்கிறோம். நீங்க கலாத்தியர்ல இவர் அப்போஸ்தலர் 9 11ஆம் வசனத்துக்கு வாங்க, என்ன சொல்றாரு? 11ஆம் வசனத்து வந்தீங்கன்னா, சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, இப்பொழுது தமஸ்குவில் அவன் என்ன பண்றான்? ஜெபம் பண்ணுகிறான் என்று தேவன் அனனியாவுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அது சொல்லிட்டு அவன் ஒரு தரிசனம் கண்டான் என்று சொல்லுகிறார். அனனியாவிட்ட என்ன சொல்றா? நீ போய் அவன்கிட்ட போறத அவன் ஏற்கனவே தரிசனத்தை பெற்றான். அப்ப பாருங்க, தமஸ்கு வீதியிலே பேரொழியை கண்ட தரிசனம் மாத்திரம் அல்ல, தமஸ்குவிலே தனியாய் அவன் ஜெபம் பண்ணும் பொழுதும் தரிசனம் பெற்றான்.
அப்போஸ்தலனுடைய அழைப்பை பாருங்க. அப்போ அவன் போக மாட்டான்றான். ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு 15ஆம் வசனத்துல பாருங்க. ஆண்டவர் அனனியா மூலமாய் சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? நீ போ. அவன போய் ஜெபம் பண்ணு. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்ட பாத்திரம். யாருக்கு? புறஜாதி, ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர். எல்லாமே அவன் நிறைவேற்ற வாழ்க்கையில பார்க்கிறோம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவ்வளவுதான் அங்க சொல்றாரு. ஆனா அத முழுசா நம்ம தெரியணும். அனனியா என்ன சொல்றா 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 22ல அவர் ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். ஏன் அத பவுலே தன் வாயில சொல்றாரு. இது லூக்கா எழுதினது. பவுல் சொன்னதை அங்க லூக்கா சொல்வதை பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனத்துல. அப்ப அனனியா தன்னிடத்தில் வந்து நின்று 12ல அனனியா சொல்றாரு. சொல்லிட்டு 13ல சொல்றாரு பாருங்க. அனனியா என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே, பவுல் இல்ல, சவுலே பார்வை அடையாக என்றால் அந்நேரமே பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் இவனுடைய அழைப்பை பற்றி தீர்க்க தரிசனமாக அப்பொழுதே சொல்லுகிறான். எப்போ? அவன் மறுபடியும் பிறந்த நாளிலே அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு திஷ்டாந்தமாய் சொன்னார். அது 26ல நம்ம பார்க்கிறோம். இங்க அனனியா மூலமாய் சொன்னது பாருங்க. நம்முடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறியவும், ஆதி காலம் முதல் தேவ தீர்மானம், தேவ சித்தம் மறைந்திருந்தது. அதை நீ அறிய வேண்டும். அதை நீ சபைக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் உன்னை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். நீதிபரரை தரிசிக்கவும். அப்போஸ்தலன் என்பவன் தேவனுடைய திரு இருதயத்தை அறிந்தவன். அவருடைய இருதயத்தை அப்படியே அறிந்தவன் அப்போஸ்தலன். அதான் சொல்றாரு, அவன் நீதிபரரை சர்வ சாதாரணமாய் தரிசிப்பவன். அதை சொல்லிட்டு அவருடைய திருவாய் மொழியை கேட்பவன். அப்போஸ்தலன் என்பவன் யார் என்பதை அந்த அடையாளங்கள் மூலமாக அவனுடைய அழைப்பை அவன் சொல்வதை எங்க பார்க்கலாம். அவர் முன்னே உன்னை எப்போ தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னே அப்போஸ்தலனாக உன்னை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இவனுங்க அவருடைய திருவுள்ளத்தை அறிய வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய திருவாய் மொழியை கேட்க வேண்டும். இது அப்போஸ்தலனுடைய குவாலிபிகேஷன். அதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். நீ தரிசித்து கேட்கிறவைகளை, உள்ளத்தை அறிகிறவைகளை என்ன பண்ணுமா? சகல மனுஷருக்கு முன்பாக சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். இது அங்க 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படாததை இங்க லூக்கா எழுதுவதை பார்க்கிறோம். ஏன் பவுல் அங்கு எருசலேமுக்கு காங்கிரிகேஷன், இந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்களுக்கு முன்பாக பேசும் பொழுது, அவனை அரெஸ்ட் பண்ணும் போது அவன் பேசும்போது எபிரேய பாஷையில பேசினா தான் யூதன் சொல்லும் பொழுது சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் சொல்றான் திரும்பவும். அது மாத்திரமல்ல, நான் திரும்பவும் 3 வருஷத்துக்கு அப்புறம் எருசலேமுக்கு போய் 3 வருஷம் சொல்றான் கலாத்தியர். ஆனா அப்போஸ்தலர் நிருபத்துல லூக்கா சொல்றது 15 நாள். ஆனா 3 வருடத்திற்கு பின்பு திரும்பி வந்து தேவாலயத்தில் நான் ஜெபம் கொண்டு கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அப்போ அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேம் இருக்காதாடா? அப்பவுமே அப்போஸ்தலர் நான் உன்னை அனுப்புகிறேன், நான் அனுப்புற இடத்துக்கு நீ போ. 21ஆம் வசனம் பாருங்க. நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புகிறேன். அப்படின்னா the one who sent is an apostle. கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன் என்று சொன்னார். திருப்பவும் கன்ஃபார்ம் பண்றாரு. எப்போங்க இது எப்ப நடந்தது என்று சொல்லுகிறார். தமஸ்கு வீதியிலே முதல்ல அவனுடைய ஊழியத்தின் அழைப்பு வந்தது. எருசலேமிலே ஆலயத்திலே அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தரிசித்து, அப்பொழுது திரும்பவும் அவனுக்கு அந்த அழைப்பு வந்தது. தான் இதற்கு முன்பாக அவன் தமஸ்குல ஜெபிக்கும் பொழுதே அவனுக்கு அந்த அழைப்பு வந்ததை 26ஆம் அதிகாரத்துல நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அங்க பாருங்க 26ஆம் அதிகாரத்துல
தன்னை எப்படி தமஸ்கு வீதியிலே சந்தித்தார், அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்டேன் எல்லாம் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு, நீ எழுந்து காலொன்றி நில், நீ கண்டவைகளையும் அனனியாவுக்கு சொன்னது தானே, நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவுள்ளத்தை அறியவும் திருவாய்மொழியை கேட்கும். இங்கே இவன்ட்ட என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் தைரியமா, ஆண்டவரே டைரக்டா தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்திருக்கு உனக்கு தரிசனமானேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, உன்னை சுயஜனத்தாரிடமும் அந்நிய ஜனத்தை விடுதலையாக்கி, சுயம் புறஜாதி, இஸ்ரவேலர் புறஜாதி, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவளை இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனை திருப்பும்படிக்கு அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அப்போஸ்தலன் என்பவன் கண்களை திறக்கும் ஊழியத்தை செய்பவன். எவ்வாறு கண்களை திறக்கிறான்? Come on, I'm going to pray, your eyes is going to open. அப்படி சொல்ற இல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதை அவர்கள் கேட்டு இருதய கண்களை திறக்க வைக்கிறவன் அப்போஸ்தலன். உங்களுடைய அப்போஸ்தல அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இவைகளையெல்லாம் நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். என்ன பண்றாரு, அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அப்போஸ்தலன் கண்களை திறக்குகிறவன். எதற்கு? ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி கண்களை திறக்கிறவன் அப்போஸ்தலன் என்று அவர் இங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இவ்வளவு தெளிவாக அவனுக்கு வந்த பிறகும் உடனே அப்போஸ்தலன் போய் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டானா? கிட்டத்தட்ட 18 வருஷங்க. He was waiting and was waiting and waiting. தனக்கு கொடுக்க தருணத்துக்கு ஏற்ப ஒரு நாள் அவன் சும்மா இல்லை, சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில தான் இப்ப என்ன பண்றான், பர்னபா அவனை தேடும்படி போகிறான். இங்க 9ஆம் அதிகாரத்துல அவனை சந்தித்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க அவனை கொலை செய்ய வகை தேடும் பொழுது அவனை அங்க தமஸ்குல வச்சு கீழே இறக்கி விடுறாங்க செய்தி சொல்லும் பொழுது, அங்கிருந்து அவன் தர்சுக்கு போய் சிசிலியா நாட்டு பகுதியில செசரியாவில் அவன் ஊழியர் செய்யறான் என்று அங்க வேதம் சொல்லுகிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:30 அது முடியுது. அது 9:30க்கு அப்புறம் திருப்பியும் பவுலை நம்ம பார்க்கணும்னா 11ஆம் அதிகாரத்துல தான் பார்க்கலாம். எங்க 25ஆம் வசனத்துல இங்க அந்தியோகியால ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால எருசலேம் சபையார் அவங்களுக்கு உதவி செய்ய பர்னபாவை அனுப்புறாங்க. ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்ட பர்னாவை நிற்கிறான். பர்னபா வந்து அவங்களோட சேர்ந்து பார்க்கறான். தன்னை ஒரு நாள முடியாது. அப்ப அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் நல்லா வைராக்கியமா இருந்தான். தான் எருசலேம் உள்ள மூப்பர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்புறம் அவனை கொலை செய்ய வகை தேடினபடினால அவனை அங்கிருந்து அனுப்பிட்டோம். தர்சுக்கே நீ போய் அந்த பகுதியில் ஊழியம் செய்யும் என்று. அப்போ அவனை தேடி கொண்டு போனான் என்று சொல்வதை பார்க்கலாம். அங்க பாருங்க 25ஆம் வசனத்துல 11:25 பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அந்தியோக்கு அழைத்து கொண்டு வந்தான். 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கினது. அப்புறம் 30 திருப்பியும் அவர்கள் என்பவர் கையிலே கொடுத்து மூப்பரிடத்தில் அனுப்பினார்கள். தர்ம சகாய பணத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களை பத்தி திருப்பி 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு கடைசி வசனம் 25 தான் அந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு திரும்பி அந்தியோக்கு வந்தாங்க. அப்புறம் அந்தியோகில இங்க வந்து எத்தனை வருஷம் போடலாம், பட் சர்ச் ஹிஸ்டரி ஃபுல்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் சாலிடா பர்னபாவும் சவுலும் மற்ற எல்லாம் என்ன இருந்தாங்களாம், தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களுமாக 10 வருடம் அங்க ஊழியம் செய்யறார். அப்போஸ்தலன் என்று அவங்களை யாருமே அவர் டாமினேட் பண்ணல. அடங்கி இருந்து அவர்களோடு கூட எல்லாம் குரூப்பா அவர்கள் ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். அப்போ அவங்க உபவாசம் பண்ணி ஆராதனை செய்யும் பொழுதுதான்
ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். திரும்பவும் சவுலு கிட்ட பேசினாரு தமஸ்குல. அது தெளிவாய் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அனனியா மூலமா தீர்க்க தரிசனமா உரைத்தாரு. திரும்பவும் எருசலேம்ல ஜெபிக்கும் போது சவுலோடு பேசினாரு. ஆனா இப்போ அவன் அந்தியோகியா புறஜாதியின் சபையிலே அந்த அங்குள்ள தலைவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். பர்னபாவும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து என்ன அழைத்தாரு? அப்போஸ்தலர் ஊழியம். அப்போ அவங்க ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்புறாங்க. அப்போஸ்தலன் என்பவன் சபையில் மாத்திரம் இருப்பவன் அல்ல. இங்க எங்க போறாங்க அப்போஸ்தலன்? மிஷனரி, ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி 13ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னிய ரொம்ப நல்லா பண்ணிட்டு 14ஆம் அதிகாரத்துல வராங்க. அப்பதான் இந்த குழப்பமே வருகிறது. இந்த குழப்பம் ஏன்னா அவங்க யாரும் இவனை அங்கீகரிக்கல. யூதர்கள் யாரும் இவனை அங்கீகரிக்கல, இவன் அப்போஸ்தலன். ஆனால் இவன் சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அங்க ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் 14 முடியும்போது பாத்தீங்கன்னா 14 அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி முடிஞ்சது. அவங்க அந்தியோக்கு வராங்க 14:26ல 27ல சபையை கூடி வர செய்து ஆண்டவர் செய்யலாம் சொல்றாங்க. அங்க அநேகம். ஆனா அவங்களுக்கு என்ன, யூதேயாவிலிருந்து அங்க அந்தியாவுக்கு அப்ப சில பேர் வராங்க. அவங்க இல்லடா இதுக்கு சரியில்லை, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டே ஆகணும், நீ ரட்சிக்கப்படலாம் விசுவாசித்து, ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள மிகுந்த வாக்குவாதம். இப்ப அந்தியோகியா இதுவரைக்கும் 10 வருஷமா பீஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப எல்லா பக்கமும் இவர் போய் பிரசங்கித்தது அவங்களுக்கு தெரிஞ்சனால யூதேயால இருந்த யூத கிறிஸ்தவர்கள் அங்க பெரிய பிரச்சனை பண்றதுனால என்ன பண்றாங்க, தேவ நியமனத்தின்படி அங்க சொல்றாருல்ல, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவனோடு பேசுகிறார். நீ எருசலேம்ல போய் இதை சார்ட் அவுட் பண்ணி இந்த நேரம் அவங்க உன்னை அங்கீகரிப்பாங்க. அதனால தெளிவா பார்க்கலாம். அதே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். டைம் ஓடுது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுல சொல்ல வேண்டியது நான் வேகமா இது பண்ணிடுறேன், நேரம் போறனால. 14 வருஷம் சென்ற பின்பு தீத்தை கொண்டு 14 மறு எருசலேமுக்கு போனேன். 14 வருஷம் சொன்னேன். நான் தேவ அறிவிப்பினாலே நானா போல, என்னை அங்கீகரிக்க நானே போல, தேவ அறிவிப்பினாலே he heard God clearly. தேவன் தன்னோடு அறிவித்தார், நீ அங்க போ, உனக்கு அவங்க அங்கீகரிப்பு கொடுப்பாங்க, அது தேவையா இருக்கிறது. ஏன் இந்த யூத கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எருசலேம் சபை உன்னை ஆதரிக்கும் போதுதான் இந்த யூதர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், யூத கிறிஸ்தவர்கள் சொல்லி தேவ அறிவிப்பை பெற்று புறஜாதிகளுக்கு நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டுதான் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்போது பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகும்படி என்னையும் பலப்படுத்தினபடியினால் என்னை அப்போ இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு நான் என்னை கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றினவர் அவர். அதுதான் இங்க சொல்றாரு, அப்படிதானே? என்னை you work effectively அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது பார்க்கலாம். அந்த apostolic calling was work effectively in him. அதனால தான் போற இடமெல்லாம் miracles, அப்படிதானே? அவருக்கு கொடுத்த அது எல்லாம் காரணம் என்ன? God is working effectively in him. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருந்தார், பலப்படுத்தினது ஆங்கிலத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. அதை சொல்லிட்டு பாருங்க, எனக்கு கையளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த ஊழியம் நானா விரும்பி கேட்டு பெற்றுக் கொண்டது அல்ல, தேவனே எனக்கு அவருடைய கரத்தினால் எனக்கு அளிக்கப்பட்டது, கையளிக்கப்பட்டது. தேவ கரம் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தது. யாருக்கு? விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு. தேவ கரம், தேவ கரம் பராக்கிரமம் செய்யும், தேவ கரம் வல்லமை உள்ளது, தேவ கரம் உயர்ந்திருக்கிறது. அதுதான் நம்ம சங்கீதத்துல ரொம்ப அழகா சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதுதான் இங்க சொல்றது, தேவ கரத்தினால் எனக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இத அவர்கள் அறிந்த போது, எங்க பிரதான எருசலேம் சபையின் மூப்பர்கள் அறிந்த போது, புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக
எங்களுக்கு வலதுகை கொடுத்தால் அப்படின்னா என்ன? எங்க அப்போஸ்தல ஊழியத்தை அங்கீகரித்து கை கொடுத்துட்டாங்க. யூ ஆர் அப்போஸ்தலன்னு சொல்லி. அப்போ அது எருசலேம் என்ற யூத கிறிஸ்தவர்களுக்கும் அன்று ரோமாபுரியிலே சிதறி இருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் தெரிய வந்தது. அங்கீகரிக்கும். இப்போ பாருங்க எத்தனை வருஷம் ஆகும்? ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி முடிச்ச பிறகுதான். அப்பதான் அவன் அப்போஸ்தலனாக அங்கீகரிக்கப்படுகிறான். அப்படி கூட அநேக இடங்களில பார்க்கலாம். எஸ்பெஷலி கொரிந்தியர்ல, கலாத்தியர்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் முதலாவதாக எழுதப்பட்ட நிருபங்கள். கலாத்தியர் தான் முதலாவது எழுதப்பட்ட நிருபம். அந்த கலாத்தியர் எழுதப்பட்ட காலத்திலே யூத கிறிஸ்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவர் ஆணித்தரமா இதெல்லாம் சொல்றாரு. தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தன்னால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிப்பார் என்று தெரிந்தபடினாலதான் இவ்வளவு ஆணித்தரமாக தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து அவர் இங்கு எழுதுவதை பார்க்கிறோம். கொரிந்தியில் அது மாதிரி தான் எழுதுவார். கொரிந்துக்கு வாங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9ல அவர் ரொம்ப பாருங்க, அவங்க கேள்வி எல்லாம் கேட்கறனால, ஒற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு தன்னுடைய அழைப்பை அவர் திரும்பவும் ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. ஆரம்பிக்குமா தான் சொல்ல 9ஆம்ல பாருங்க, நான் அப்போஸ்தலன் அல்லவா? எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இது கலாத்திய நிருபம் எழுதின பிறகு எழுதப்பட்ட நிருபம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அப்புறம் ரோமர் நிருபம். ஆர்டரை பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் எபேசு, பிலிப்பு, கொலேசி. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் ஆன பிறகு ஜெயின் எபிசலுக்கு அப்புறம் மீதி எழுதப்பட்டது. சுவிசேஷம் எல்லாம் அதற்கப்புறம் பவுலுடைய மரணத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது சுவிசேஷம். அது எப்பவுமே மனசுல வைத்துக்கொண்டு நாம் படிக்க வேண்டும். இங்க என்ன சொல்றான் பாருங்க, நான் அப்போஸ்தலன் அல்லவா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐ எம் an apostle. நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சாப்டர்ல அவர் நிறைய காரியங்களை சொல்றாரு. விக்கிரகத்துக்கு விலைக்கு ஓடணும், இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுக்கு இது எல்லாத்துக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்றாரு. அது அவங்களால அங்கீகரிக்க முடியல. ஒரு விபச்சாரக்காரனை வெளியா தள்ளுன்றார், அவன் கூட சாப்பிடாதுன்றார். இதெல்லாம் எந்த அதிகாரத்துல சொல்றாரு? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன்றாரு. அப்போஸ்தலன் என்ற அதிகாரத்துல சொல்றாரு. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் அப்போஸ்தலன் அல்லவா? அப்ப நான் சொன்னா நீங்க தேவனே உங்களோடு பேசுகிறதா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவன். என் அப்போஸ்தல ஊழியத்தை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? அப்போ இயேசு கிறிஸ்துவோட நீ இருந்த 12 பேர்ல நீ ஒருத்தன் இல்லடான்றீங்க. ஆனா நான் அவரை தரிசித்தவன். அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்ன சொல்றாரு? அந்த மார்க்கு 3ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 வசனத்தை வாசித்து பாருங்க. தம்மோடு இருக்கவும், அப்படிதானே? அதான் இவன் ஆண்டவரை தரிசித்து தேவனோடு சஞ்சரித்தவன். அததான் இங்க சொல்றாரு. நான் அவரை சஞ்சரிக்கவில்லையா? அவரை தரிசிக்கவில்லையா? அது மாத்திரமா? நீங்கெல்லாம் யாருப்பா? நான் பெற்ற பிள்ளைகள், என் கரத்தின் கிரியைகள் என்று சொல்லுகிறான். எல்லாமே ஆண்டவருடைய கரத்தின் கிரியை தான். ஆனா அத உலகத்துல உங்களை தேவ கிரியாய் கொண்டு வர தேவன் என்னை தானே உபயோகப்படுத்தினார். நான் தேவனுடைய அப்போஸ்தலன் என்பதற்கு வேற அத்தாட்சியே வேணாண்டா. நீங்க தாண்டா அது அத்தாட்சின்னு சொல்லுகிறார். வேற அத்தாட்சி உங்களுக்கு அதே 2 கொரிந்தியர் 3:3 வாங்க. அவர் என்ன சொல்லுவார்? இந்த அத்தாட்சிய நீங்க எங்க நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். 3:3 என்ன சொல்றார் பாருங்க, எங்கள் ஊழியத்தினால் உண்ட கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. 2வது சொல்றாரு, நீங்கள் எங்கள் நிருபம் தானே என்று சொல்லுகிறார். அதே 1ஆம் அதிகாரத்துல பாருங்க 14ஆம் வசனத்துல, எங்க கிறிஸ்துவின் நாளிலே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, நீங்க தான் என்னுடைய கிரியையின் பலன். நீங்க இட்ஸ் யுவர் ரிவார்ட். ஐ அம் கோயிங் டு பி ரிவார்டட் தேர். அததான் அங்க சொல்றாரு 14ல. அப்போ நான் அப்போஸ்தலன் என்பதற்கு உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அததான் அவர் ரொம்ப அங்க தெளிவாய் சொல்லுகிறார். அதுதான் நம்ம அங்க அப்போஸ்தலர் 21:17 அவர் என்ன சொல்றாரு? தரிசித்தேன். அந்த தான் இங்க சொல்றாரு. நான் தரிசிக்கவில்லையா என்று கேட்கிறார். திருப்பி இங்க பாருங்க, இதே 1 கொரிந்தியர் 15லயும் அவர் சொல்வதை பார்க்கலாம்.
1 கொரிந்தியர் 10ல வந்து அவர் சொல்றாரு, அது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி 10ல ஃபுல்லா அந்த 9ல ஃபுல்லா அதை சொல்வதை பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலருடைய காரியங்களை. நான் இப்ப நம்ம நேரம் நாங்க போல. 15ல என்ன சொல்றாரு மட்டும் வாசிக்கிறேன். 15ல என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவ சபையை துன்பப்படுத்தினபடியினால நான் பாத்திரன் அல்ல. ஆகிலும் ஆகிலும் நான் பாத்திரன் அல்ல. ஆகிலும் தேவ கிருபையினாலே அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். ஐயா, I'm no way worthy to be called as an apostle. அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கோ இல்ல பரிசுத்தவான் என்று சொல்வதற்கோ, அப்படிதாங்க எபேசு நிருபத்துல சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றாரு? அப்போஸ்தலன் சொல்ல பாத்திரன் அல்ல, ஆனா கிருபையினால் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். அந்த கிருபைதான் என்னை அப்போஸ்தலனாக என் மூலமாக கிரியை செய்து என்னை பிரயாசப்பட வைத்தது. அததான் அங்க கலாத்தியர் 2:7-8 சொல்றாரு. He works effectively in us, which the grace of God. தேவ கிருபை. அதை நம்ம 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 1:8, 9, 12 வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த அழைப்பை கொடுத்து அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, இந்த தேவ கிருபையினாலே நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன், அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறான். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை. நான் இதை அப்போஸ்தலன் உங்களுக்கு ஆணித்தரமா சொன்னாலும் எனக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் a கிரேஸ். அதுதான் கலாத்தியர் 2:20 அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதேதான் திருப்பியும் 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர்ல அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல அவர் அவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க. மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் இருக்கிறேன். எல்லா யாட்ஸ்டிக், எல்லா நாம்ஸையும் எடுத்து பாருங்க. In every point you say what are the qualification. நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம் வேணாம். அந்த குவாலிபிகேஷன் படி I am an apostle. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். ஆகவே நான் சொல்லுகிறத நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல. ஏன் அங்க வந்து அந்த குழப்பம் வந்துச்சு. அந்த ஹோல் அதிகாரத்தை பாருங்க. வேறொரு இயேசுவை குறித்து பிரசங்கிறாங்க. உன்னை பிசாசு வஞ்சிக்குமோ நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, எவ்ரிதிங் இன் எவ்ரி ஏரியா யூ கேன் வெரி வெல் see. இப்படிதானே? தரிசித்ததுலயோ, என் ஊழியத்திலேயோ, என் வெளிப்பாடுலையோ என்னால வந்த கனிகள் நீங்க தானே, என் நிருபங்கள் நீங்க தானே, ஒன்றிலும் நான் குறை உள்ளவன் அல்ல என்பதை அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 14 வருஷத்திற்கு முன்பே 3ஆம் வரை எடுக்கப்பட்டேன். அந்த இதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை எல்லாம் சொல்லுகிறாரு. சொல்லிட்டு தான் வராரு பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நான் மேன்மை பாராட்டி புத்தினெல்லாம் சொல்லிட்டு, மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைவுள்ளவனாய் இராதபடினால் உங்களால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. 12ஆம் வசனம் சொல்றாரு, அப்போஸ்தலருக்குடைய அடையாளங்கள் எல்லாம் பொறுமையோடு, அதிசயங்களோடு, அற்புதங்களோடு, வல்லமைகளோடு உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம்? தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. ஏன் இவர் அதிகாரத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இவர் விருத்த சேதனம் வேணான்றாரு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம்னு சொல்றாரு. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவன் அதாவது விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாதவர்களை நான் சொல்ல வரல. விசுவாசித்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நான் எவ்வளவு வேணும் கேபாவுக்கோ, சீமோன் பேதுருவுக்கோ, யோவானுக்கோ, இயேசு கிறிஸ்துவின் ஹாஃப் பிரதர் யாக்கோபுக்கோ நான் குறைவுள்ளவன். அவனெல்லாம் அங்கீகரிக்கிறீங்கல்ல, அதே அங்க அவர்களை விட என் மூலமாக நான் அப்போஸ்தலன் என்பதை தேவன் உங்களுக்கு ஏன் அதை எபேசு இதுல ஆசியா முழுவதும் அவருடைய செய்தி சுவிசேஷம் கேட்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ரிவைவல். யானால் என்ற ஃபேமஸ் கோயில் இருந்துச்சு.
விக்கிரக ஆராதனை, அதையெல்லாம் மேற்கொண்டு இந்த சுவிசேஷத்தின் வல்லமை அவர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு புறஜாதிகளும் யூதர்களும் இயேசுவை அங்கு ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய சபை உருவானது. அதனாலதான் பவுல் எபேசு 3 ஆண்டுகள் ஊழியர் செய்தார். எல்லாம் எதனால? அப்போஸ்தலனுடைய அழைப்பினாலே அவர் செய்தார். அவருடைய திறமை அல்ல, அழைப்பு. அழைத்தவராலே. அதை நான் திரும்ப உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பவுல் இந்த காரியத்தை குறித்து என்று. 11ஆம் வசனம் வி பகுதி மட்டும் வாசிக்கிறேன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பு கிரியையினாலே நிலை நிற்காமல், நான் செய்கிற கிரியையினால் நிலை நிற்கலாம். இப்ப பவுல் வாழ்க்கையில அவர் அப்போஸ்தலனாய் தெரிந்தார். அவனுடைய முயற்சியினால் அல்ல, அழைத்தவருடைய கிருபையினாலே நிலை நிற்கும்படிக்கு. அழைத்தவராலே, அது இஸ் ஜாப். நீங்க அவருக்கு உங்களை அர்ப்பணிப்பது மாத்திரம்தான். உன் வழியை அவருக்கு ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையா இரு. சங்கீதம் 37 சொல்றாருல, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அததான் பவுல் செய்தார். அதுதான் அவர் சொல்றாரு. இந்த அழைப்பை அததான் இங்க 15ஆம் அதிகாரத்துல சொன்னார். 1 கொரிந்தியர் 10. இது நம்மால ஆனதல்ல. அததான் திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க. விரும்புகிறவனானும் அல்ல. 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாரு. விரும்புகிறவனானும் அல்ல, ஓடுகிறவனானும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும் என்று சொல்லுகிறார். அதே 11ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் அது கிரியையினால் உண்டாயிராது. கிருபையானது கிருபைனா உன்னுடைய எஃபர்ட். God works effectively in us. அந்த கிருபை என்னில் வல்லமாய் கிரியை செய்கிறது. நான் பெயர் பெறுவதற்கு தகுதியே இல்லை, அப்படிதான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:9 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆனா நான் கிருபையினால் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். அந்த கிருபையே எல்லாவற்றையும் செய்தது. இந்த கிருபையை புரிந்து கொண்டோமானா நம்ம அழைப்புல நம்ம தவறவே முடியாது. ஏன்? இந்த கிருபையை புரிந்து கொண்டவன் முழுவதுமாய் அவனை சார்ந்து வாழ்கிறவன். யாரு? அவன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. போலதான் சொல்றாரு. கலாத்தியர் 2:20 அதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனுடைய அழைப்பும் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தையும் குறித்து நாம் பார்த்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னவாக அழைத்து இருக்கிறார்? 5 வகையான ஊழியங்கள். இந்த பெருவிரல் தான் அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லுறாங்க. அதுதானே? சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசியர், எல்லாமே 5 வகை சேர்ந்துதான் 5 வகை ஊழியங்கள். அப்போ இந்த 5 வகை ஊழியத்துல நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்? அவரை சார்ந்து கொண்டோமானால் அந்த அழைப்பு நம் மூலமாக வெளிப்படும். இதற்கு நம்ம ஒண்ணு செய்யறக்கே இல்லை. அவரோடு இருக்கவும், அதுதான் அவரோடு இருக்கும். The fellowship with him alone is the only criteria to manifest. ஏன்? அவரோடு நாம் சஞ்சரிக்க அந்த அழைப்பு நம் மூலமாக வெளிப்படும். யாருமே இது உன் அழைப்பு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு, நீங்க சொல்ல வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு அழைப்பு வெளிப்படுவதை பார்ப்போம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தேவ தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிறது கிருபைதான். தேவன்தான் கிருபை. தேவனாலே, தேவ கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டவர்கள். இது நம்முடைய பிரயாசம் அல்ல. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்க அழைப்பை குறித்து எங்களோடு பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக வேர்பிரித்தீர். ஒரு சாதாரண நோக்கம் அல்ல. பவுலை போல அந்த உறுதி எங்களுக்கு வரத்தக்கதாக, எங்கள் அழைப்பை குறித்த ஒரு உறுதி வரத்தக்கதாக
ஆவியானவர் இந்த நாட்களில் எங்கள் கண்களை திறக்க நாங்கள் செபிக்கிறோம். அந்த கிருபையினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தர செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.